தொடர் அங்கீகாரம் பெற 5 லட்சம் ரூபாயும், என்ஓசி சான்றிதழ் வழங்க 25 லட்சம் ரூபாய் வரை கட்சி நிதியாக கடந்த ஆட்சியில் பெற்றனர். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு. தனியார் பள்ளிகளுக்கு தொடர் அங்கீகாரம் வழங்கியதற்கு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பில் அமைச்சர் ராஜ்மோகனை சந்தித்து தலைமை செயலகத்தில் நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் இளங்கோ, ராஜ்மோகன் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே என்றும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய 1000 பள்ளிகளுக்கு நமக்கு அங்கீகாரம், தொடர் அங்கீகாரத்தை எங்களுக்கு எல்லாம் ₹1 செலவு கூட இல்லாமல் அனைவரையும் அழைத்து அவருடைய கரங்களாலே கொடுத்திருக்கிறார். உண்மையிலே இது மிகவும் பாராட்டத்தக்கது. நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ஆணைப்படி தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுடைய அங்கீகாரம், தொடர் அங்கீகாரம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பள்ளிகளுக்கு மேலே 2 ஆண்டுகளாக கொடுக்கப்படாமல் அப்படியே தேங்கி கிடந்தது. இதை அனைத்தும் இவருடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 1 மாத காலத்திலேயே அத்தனை பள்ளிகளுடைய தொடர் அங்கீகாரத்தையும் எடுத்து எங்களுக்கு ரினிவல் செய்து நேற்றே என்னுடைய அமைச்சர் அவர்களுடைய கரங்களாலே கொடுத்திருக்கிறார்கள். அதில் மிகவும் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த என்ஓசி சிபிஎஸ்இ ஸ்கூல் பள்ளிகள் ஆரம்பிக்கிறதுக்கு என்ஓசிக்கு பல லட்சம் செலவு செய்யணும். குறிப்பாக 25 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணால்தான் அந்த ஒரு என்ஓசி என்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு துறையிலையும் ரொம்ப அதை சிரமம் எடுத்து நாங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த அங்கீகாரம் கூட இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் கரங்களால் தொடர் அங்கீகாரம், அதாவது தொடர் அங்கீகாரம் கொடுத்ததோட ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கு பல லட்சங்கள் செலவு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆணை ₹1 கூட செலவு இல்லாமல் அமைச்சர் கையால் கொடுத்திருக்கிறார். உண்மையிலே இது வரலாற்று சிறப்பு இருக்குது. கல்வித்துறையில் இதுவரையில் யாரும் செய்யாதது இது செஞ்சிருக்காங்க. நம்முடைய திரு செங்கோட்டையன் அமைச்சர் அவர்கள் அமைச்சராக கல்வித்துறை அமைச்சராக இருந்தபொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர் இந்த தொடர் அங்கீகாரத்தை அவருடைய கரங்களால் கொடுத்தார். அவரால் துவக்கி வச்சார். இந்த தொடர் அங்கீகாரத்தை எந்த ஒரு அரசியலையும் போய் நீங்க அணுக வேண்டியதில்லை என்று அவருடைய கரங்களால் கொடுத்து துவக்கி வச்சவர் நம்முடைய பொறுப்பு மிக்க நம்முடைய அமைச்சர் போட்டுக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சர் கல்வித்துறையில் இருந்தப்போ துவக்கி வச்சார். அதை இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களுடைய கரங்களால் அனைத்து 1000 பள்ளிகளுக்கு மேல இந்த பள்ளிகளுடைய ஆணைகள் எல்லாம் அவருடைய கரங்களால் கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலே நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பிலே பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இது ஏற்கனவே ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் கமிட்டி கொடுத்த ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் அதில் வச்சிருக்கோம். அது ஆன்லைன்லேயே பார்க்கலாம். நீங்கள் எல்லா ஸ்கூலுக்கும் ஆன்லைனில் கொடுத்துருக்குறாங்க, ஆன்லைனில் பார்க்கலாம். அமைச்சரும் நேற்று ஆணை கொடுத்தவொடனே அவருடைய இது சொன்னது ஒரே ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஆணைகள்லாம் கொடுக்கும்போது உண்மையிலே உங்களெலாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. தனியார் பள்ளிகள் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறீங்க, நல்ல மாணாக்கர்கள் உருவாக்குறீங்க, அரசோடு இணைந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு எங்களை பாராட்டினார். அதோட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். தனியார் பள்ளி அனைவரும் ஒரு ஏழை மாணவனும் படிக்கக்கூடிய அளவில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறைச்சி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு செய்த மாதிரி உதவி இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் தனியார் பள்ளிகளுடைய எங்களுடைய ஒரு அமைப்பில் நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எந்த அளவுக்கு செய்யலாம். ஏன்னா இது உங்களுக்கு இன்னும் செலவு கிடையாது. எந்த ஸ்கூல் அங்கீகாரம் நீங்கள் செலவு பண்ணாமல் வந்துடுது. அதனால உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன். அதனால இதையும் கோரிக்கையை வச்சிருக்கேன். நீங்கள் ஒரு இது செய்யணும் சார், ஆவணம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். சார், அதாவது நீங்கள் சொன்னீங்க பார்ட்டி ஃபண்டு ஒரு விஷயம் இருக்கும். எல்லா துறையிலுமே இருந்தது தான் அது. அது எங்கள் கல்வித்துறையில் இருந்தது. இது மினிமம் ₹1 லட்சம், ₹2 லட்சம், ₹3-4 லட்சம் ரூபாய். என்ஓசின்ற வாங்கும்போது 25-30 லட்சம் ரூபாய் செலவு இருந்தது. அது நிறைய இருந்தது மட்டும் இல்லாமல் எல்லா அதிகாரிகளும் போயிட்டு நம்ம காலதாமதம் ஆனது. 2 விஷயம் இருந்தது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமா அங்கீகாரம் தொடர்ந்து கொடுக்காமல் அத்தனை கோப்புகளும் தேங்கி கிடந்தது. இதற்கு முன்பு இருந்த அரசில் தேங்கி கிடந்த அத்தனை கோப்புகளை இந்த 1 மாத காலத்தில் அத்தனையும் ரினிவல் செய்து கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது இதனால் எங்களுக்கு வரல, அங்கீகாரமும் வராமல் 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் தேங்கி கிடந்த அத்தனை ஆணைகளையுமே எடுத்து நேற்று 1000 பள்ளிகள் கொண்ட ஆணைகளை நேற்று அவனுடைய அமைச்சர் கையால் கொடுத்தார். இருக்கலாம். ஏன்னா இதுல ஆசிரியர்களுடைய கண்டிப்பா சார் சேரலாம். இதுல ஆசிரியர்களுடைய குவாலிட்டி இருக்குது. 6000 ரூபாய்க்கும் ஆசிரியர் கிடைக்கிறாங்க, 16,000 இருக்கிறாங்க, 40,000 ஆசிரியர் இருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடங்கள் எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் தரமான நல்ல ஆசிரியர்கள் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் போறாங்களோ அதை பொறுத்து தான் அதுல ஃபீஸ் செலவுலாம் இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் கருத்துல கொண்டு இந்த செலவுல குறைஞ்சிருக்குது. அதையும் நாங்க கருத்துல கொள்ளுவோம். கண்டிப்பா அமைச்சர் சொன்னதை நாங்க சரி சாய்க்கிறோம். கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல இருக்குது இல்லைங்களா? இல்ல அந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா பள்ளியிலும் ஒரே மாதிரி கிடையாது.
எல்லா பள்ளியிலும் வந்து பார்த்தா ஆசிரியர்களை வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த விஷயத்தில் குறைந்த நம்ம இதில் வந்து ஊதியத்திலேயே ஆசிரியர் இருக்கிறாங்க. நல்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர் நிறைய வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அது அதிகமாக அவங்களுடைய ஊதியம் அதிகமாகும். ஸோ இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் கிடைக்கிறது மிக அரிதாக இருக்குது. இன்னைக்கெல்லாம் ஸ்கூல் நடத்தணும்னா இன்னைக்கு நல்ல ஒரு டேலண்டான ஆசிரியர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் கிடைக்கிறது. சப்ஜெக்ட்ல சிலதான் பேர் சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற ஆசிரியர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த பள்ளிக்கூடம் நடத்துறதுல இருக்கக்கூடிய ரிஸ்கான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் நடத்துறது ஏதோ ஒரு ரிஸ்க்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க செய்யறாங்க. அவங்க ஃபேமிலியிலே வந்து டீச்சரா அது வேற வேலை கிடைக்கலாம், நீ டீச்சரா வேலை பாருன்ற சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. அதையும் அமைச்சர் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. மருத்துவமனைகளை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 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 இது மாதிரி ஒரு ஆக்டை போட்டிருக்க மாதிரி ஸ்கூலுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுங்க. ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்து வளாகத்துக்கும் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் அவங்கள ஒரு பாதுகாப்பு கொடுங்க. வெளியே வந்து ஒரு வெளியாட்கள் மூலிமா வந்து எந்த ஒரு இடையூறும் நடந்தாலும் பாதுகாப்பு கொடுங்க. அது ஒரு ஆக்ட் போடுங்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அது மாதிரி வரும் ஒரு சூழ்நிலை அந்த இதெல்லாம் வந்து நம்ம கிளியர் ஆகும் சார். அதான் சொல்றீங்களா, பள்ளிக்கூடத்து பள்ளி வேறியாகும் சார். நம்ம இங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற 100 பேர்லயே ஒரு மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. வரும்போது நம்ம அதெல்லாம் சரி செய்வோம். இல்லை வந்து ஒவ்வொன்றும் காலங்கள் இப்பதான் வந்து அரசு செவிசாச்சு இருக்குது. எங்களுக்கு வந்து 2 ஆண்டுகளாக வந்து அங்கீகாரமே இல்லாம தேங்கி கிடந்த அங்கீகாரம் கையில் கிடைச்சிருக்குது. இனிமேல் வர ஒவ்வொன்றும் சூழ்நிலை சரியாயிடும். கண்டிப்பா நாங்க ஆவணம் செய்வோம். நன்றி சார். வணக்கம். சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு என்ஓசி என்ற ஒரு விஷயம் வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணி இந்த ஆர்டர் கிடைக்கும். இந்த 25 லட்சம் 30 லட்சம் சொல்லி இதற்கு முன்பெல்லாம் வாங்கிட்டு தான் அந்த ஆர்டர் வாங்குவோம். நாங்கள் இதை வந்து அமைச்சர்காரங்களால ₹1 கூட செலவு இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஆணை கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலே இதற்காக எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய பள்ளி கல்வித்துறையுடைய நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய செயலர் அவர்கள் கல்வித்துறையுடைய செயலர் அவர்களுக்கும் கல்வித்துறையினுடைய தனியார் பள்ளியினுடைய நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். தனியார் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார். இல்லை இருக்கு. இளங்கோவன், டிசி இளங்கோவன் செயலாளர், ராஜா அவர்கள் தலைவர், தனியார் பள்ளியில் கூட்டமைப்பு தலைவர். ஓகே ரைட் சார். தேங்க்யூ சார். ஓகே.